பார்வதி அந்தகனை பார்க்க விடாம இரண்யாட்சன் தடுக்கிறதோட போன எபிசோட் பார்த்திருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இரண்யாட்சன் சொல்றான், என்னோட ஒரு மகனை தான் நீங்க எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க, இவனையும் பறிச்சுட்டாதீங்க அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்றாங்க, உன்னோட சந்தோஷத்துக்காக என் பையனை நான் கொடுத்துருக்கேன், ஆனா அவனை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்காக இல்ல. நான் என்னோட வார்த்தையை காப்பாற்றணும்னு நீ நினைச்சேன்னா நீ உன்னோட கடமையை சரியா செஞ்சிருக்கணும்ல. அந்த கடமை நீ சரியா செய்யல, அதனால உன்னோட வாக்கையை நான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்ல. அவன் உயிரை விடுறதுக்கு துணிச்சிட்டான். இப்போ ஒரு தந்தையா அவனை காப்பாத்த வந்து என்ன தடுத்து நிறுத்திட்டு இருக்க? என்னோட வழியில குறுக்க வராத வந்தேன்னா விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு கண்களை மூடி அந்தகன் என்ன பண்றாங்கறத கவனிக்கிறாங்க. அந்தகனங்க உயிருக்கு போராடுறதை கவனிச்சுட்டு என்ன உள்ள போக அனுமதி அப்படின்றாங்க. அப்பவும் கேட்காம இரண்யாட்சன் என்ன நடந்தாலும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுக்கிறான். நீங்க மகாதேவரோட மனைவியா இருக்கலாம், ஆனா நான் அசுரர்களோட தலைவன் இரண்யாட்சன் அப்படின்னு சொல்லவும், நான் மகாதேவரோட மனைவி மட்டும் கிடையாது, மகா காலனோட மகா காளியும் நான் தான் அப்படின்னு கோவமா சொல்ல, இவனும் சலிக்காம நீ மகா காளியா இருந்தா எப்பவுமே காளி செய்யறதே செய்ய கூட யுத்தம் பண்ணு அப்படிங்க அவங்க ஆக்ரோஷமா கத்திட்டு காளியோட உருவத்துக்கு மாறுறாங்க. இரண்யாட்சன் கூடயும் அவனுடைய வீரர்கள் கூடயும் போரிட்டு அவங்கள ஜெயிச்சுட்டு அவங்க ஆக்ரோஷத்தினால உருவார நெருப்பாலே கதவையும் திறக்கிறாங்க. உள்ள வந்து தன்னுடைய மகனை தேடுற காளி தன்னுடைய பார்வையாலே இருக்கிற நெருப்பு அணைய வைக்கிறாங்க. சுயநினைவோட எந்திரிச்சு நிக்கிற அந்தகனை பாக்குற காளி கண்கள் கலங்க அவனை பிரமிப்போட பாத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வழக்கமா எதிரில் நிக்கிறவங்களோட உருவம் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி காளியோட உருவமும் அவனுக்கு தெரியுது. பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். தாயேன்னு அழைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வர்ற அந்தகனை கண்ணீரோட காளி அணைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்தகனை முதல்ல கைகள்ல ஏந்தினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப பார்வதி ஒரு உருவத்துக்கு வந்து கொண்டு ஆகலை மகனேன்னு கேட்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறான். நீ நல்லா இருக்கேன் தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்களே அப்படின்னதும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மகனேன்னு சொன்னேன்ப்பா அப்படிங்கிறாங்க அழுதுகிட்டே. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றான். நானும் உன்னோட அழைப்புக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அவன் நான் அழைச்சா நீங்க கண்டிப்பா வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லையா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா பார்வதி என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டே கைகளை விடுவிச்சுக்க அதுக்கு அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறான். இல்ல உன்னோட தந்தை ஸ்தானத்துல இப்போ இரண்யாட்சன் இருக்காருங்க, அதனால நீ அவர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல நான் உங்களை விட்டு எல்லாம் இருக்க முடியாது, அப்படி நீங்க போயே ஆகணும்னா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறான். மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவங்க கெஞ்சவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறாங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க, மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க பதில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு உங்களோட எந்த விளக்கமும் தேவையில்லை, உங்களோட அரவணைப்பு தான் வேணும், ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கண்ணீரோட கேட்கவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அவனோட கண்ணீர் தொடச்சிட்டு கைலாயத்துக்கு சந்தோஷமா கூட்டிட்டு வராங்க. பின்னாடி இரண்யாட்சனும் வரான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.